ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி விட்ட பூண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மழை காலத்தில் நைட்டு டின்னருக்கு ரசம் ரைஸ் சாப்பிட சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ஆயில் பாத் வீக்கெண்டு தலையில் எண்ணெய் வச்சு சாணம் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ரசம் எங்கள் வீட்டில் நான் பண்ணிவிடுவேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு பாதி தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். மீதி பாதி தக்காளி அரைக்க எடுத்து வச்சுக்கணும். 4 பூண்டு பல், கொத்தமல்லி விதை 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், 2 மிளகாய் வத்தல், ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பெருங்காய பவுடர், உப்பு, கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவை. துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டதுனால நமக்கு பருப்பு வேக வச்ச தண்ணியெல்லாம் வேண்டாம். இதுக்கு புளி தண்ணி 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிற பாத்திரத்தில் புளி ஜலம் கொஞ்சமாக விட்டுக்கணும். உப்பு, பெருங்காயம், தக்காளி பீஸாக கட் பண்ணதை அதில் போட்டுக்கணும். ரசத்துக்கு இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் பூண்டு, பாதி தக்காளி, தனியா, வத்தமிளகாய், ஜீரகம், மிளகு, துவரம்பருப்பு, கொஞ்சம் வாட்டர், நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டை புளி ஜலத்தில் ஊற்றி கலந்துக்க வேண்டிதான். இப்போ இதை ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். 3-4 நிமிஷம் ஆகும் இந்த ரசம் கொதிக்கிறதுக்கு. அடிக்கடி இதை கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருங்காய ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதில் பூண்டு வாசனை இருக்கிறதுனால பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுண்டா போதும். அதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு கடுகு ஜீரகத்தை நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையோ தாளித்து ஒரு கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கோங்க. கம்மன்னு அரைச்சி விட்ட பூண்டு ரசம் ரெடி ஆகிடும். சூடான சாதத்தில் ஊற்றி இதை அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து டயர்டாகி ஒரு ரைஸும் ரசமும் மட்டும் சாப்பிட்டா போதும்னா அன்றைக்கும் இந்த பூண்டு ரசம் வச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். ரெய்னி சீசனில் இது அட்டகாசமாக நமக்கு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிதான்னு. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அக்ரஹாரத்து ஆகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரசத்தை நீங்கள் சூடாக ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ ஊற்றி சளி இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு சூப்பு மாதிரி கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும்.